மாட்டியாச்சு. அக்கா பாத்தீங்களா நியூ இயர் செலிப்ரேஷன் எவ்வளவு கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம்ல. இந்த டெக்கரேஷன்ல செமையா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு தானே. இன்னும் யார் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷமே ரொம்ப நல்லா போக போகுது. அப்பனா லண்டன்ல கூட நாங்க நியூ இயர் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியுமா? ஓகே, இன்னும் 14 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் என்னன்னு சொல்லிடலாமா? ஓகே, எல்லாரும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பவித்ரா உன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உன்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? சீக்கிரமா சொல்லு பவித்ரா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷனா, கவின் பிறந்ததுல இருந்து நான் ஆபீஸ்க்கு அவ்வளவு போறதே கிடையாது. சோ இந்த இயர்ல இருந்து ஆபீஸ்க்குலாம் நல்லா போய் ஜாப்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சூப்பர் பவித்ரா. அடுத்து தேவியக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? எனக்கு என்னம்மா, போன வருஷமே ஒரு நகை ஒன்று பார்த்து வச்சிருந்தேன். அது போன வருஷமே வாங்கணும்னு தான் நினைச்சிருந்தேன். என்ன காசு தான் கொஞ்சம் பத்தல. அதான் இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கிடணும் அதை. சூப்பர் தேவியக்கா, நீங்க கண்டிப்பா வாங்கிடுவீங்க. அடுத்து எங்க அண்ணன் கிட்ட வருவோம். அண்ணா உங்க என்னதுன்னா சொல்லு. என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் பூஜா. அதான் இப்போதைக்கு எனக்கு. அதெல்லாம் கண்டிப்பா வாங்கிடுவேன். ஸ்டெஃபி, ரெயின்போ, உங்களுக்கு எத்தனை நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்குதா? இருந்தா சொல்லுங்களேன். அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பா இந்த இயர் நான் ஒரு மாடல் ஆயிடணும். அதான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். ஸ்டாப் இட் ரெயின்போ, நீ ஒரு 3-4 இயர்ஸா இந்த ரெசல்யூஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நீ மாடல் ஆன மாதிரி ஒண்ணுமே தெரியல. நீ ஒரு லேசி கேர்ள் ரெயின்போ. உன்னாலே இதெல்லாம் முடியாது. நீ வேற ஜாப் இருந்தா பாரு. கமான் ஸ்டெஃபி, யாரை பார்த்து லேசின்னு சொல்றேன்? நீ தான் லேசி. ஸ்டாப் இட் ரெயின்போ அண்ட் மம்மி, நீ எப்ப எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மேண்டா ஆண்டி, உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க. என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, போன இயர் மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த இயர் நிறைய ஹாபிஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பூஜா, இந்த வருஷம் நல்லா தியாவை நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க்லாம் வாங்க வைக்கணும். அதான் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷனே. ஓகே, இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் இந்த பக்கம் சொல்லுங்க. ராபர்ட் அண்ணா, உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபார்ம் கட்டி அதுல ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பூஜா. எனக்கு ஒரு 3-4 நல்ல சாரிலாம் பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா இந்த இயர் வாங்கிடணுமா, காசு சேர்த்து வச்சு. அதான் என்னுடைய ரெசல்யூஷனே. எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ரெசல்யூஷன்ட்டு பார்த்தனா நான் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் இப்போதைக்கு என்னுடைய ஆசை பூஜா. சூப்பர் அண்ணி, கண்டிப்பா ஆரம்பிப்பீங்க. அம்மா அப்பா உங்களுக்கு எதனா இருக்குதா? நீங்களும் சொல்லுங்களேன், எதனா இருக்கும்ல. அதெல்லாம் கண்டிப்பா இருக்குதுமா பூஜா. இது என்னுடைய 60வது புத்தாண்டு. வயல்ல போன வருஷம் எவ்வளவு அறுவடை பண்ணுமோ அதை விட அதிகமா இந்த வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய ஆசையே. இந்த வருஷம் என்னுடைய ஆசைன்ட்டு பார்த்தனா, நம்ம பூஜாக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்னங்க சொல்றீங்க? அதாம்மா என்னுடைய ஆசையே. என்னதான் சொல்றீங்க? 60வது புது வருஷமா? அப்ப நீங்க எத்தனை நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கல்ல? சரி சீக்கிரம் பசங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க. அக்கா, இந்த தடவை நான் டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வரணும்க்கா. நான் இந்த வாட்டி ஸ்டடீஸ்ல மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அத்தை. அக்கா, இந்த வாட்டி நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்காக நான் ஹார்ட் வர்க்கும் பண்ணுவேன். சரி, அப்புறம் டோரா ட்விங்கிள், நீங்களும் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா இருக்குது. என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, நான் ஒரு வீடியோ கேம் பார்த்து வச்சிருக்கேன். பட் மம்மி அது ஸ்டடி ஸ்பாயில் ஆயிடும்னு வாங்கி தர மாட்டாங்க. பட் இந்த இயர் கண்டிப்பா அதை வாங்கியே தீரணும். நான் ஒரு காஸ்ட்லியான ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன். மாமியும் டாடியும் இந்த இயர் கன்வின்ஸ் பண்ணி அதை எப்படியாவது வாங்கிடணும். இந்த இயர் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணணும் பூஜாக்கா. பூஜாக்கா, அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. இந்த இயர் கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு ஜஸ்ட் பாஸ்னாவது ஆகிடணும் பூஜாக்கா. எதுலயும் ஃபெயில் ஆக கூடாது. டேய், ஆசைதான் பண்ற. எல்லாத்துலயும் ஒரு 100க்கு 100 வாங்கணும் அப்படிலாம் ஆசைப்படாத. வெறும் ஜஸ்ட் பாஸ் ஆனா மட்டும் போதுமா உனக்கு? சரிம்மா, எல்லாத்தையும் 100க்கு 100 வாங்கிடுறேம்மா. சரிம்மா பூஜா, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். உன்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? என்னதான் அண்ணி? போன வருஷம் நல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அண்ணி. அதனால இந்த வருஷம் நல்லா டைம்ல வேஸ்ட் பண்ணாம பேக்கிங்லாம் கத்துக்கலாம்னு இருக்கேன் அண்ணி. ஓகே, எல்லாரும் அங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். 17 16 8 7 6 5 4 3 2 1. Happy New Year! சரி, ஓகே, இப்போ எல்லாரும்
விஷ் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம